ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இந்த வீடியோல நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம்னா, உங்ககிட்ட டெலிகிராம் இருக்கா? அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு மூவி டவுன்லோட் பண்றதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்றதுக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க டெலிகிராமை வச்சு நீங்க இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்க வழக்கமா செய்யற ஷேர் பண்றது, லிங்கை கிளிக் பண்றது, இந்த மாதிரி தான் ஒர்க்கே வந்து. அது இல்லாம இந்த டெலிகிராம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு, ஐபோன் யூசர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. இந்த ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு வேணாலும் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம வித்ட்ரா ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோல நான் ஃபுல் டீடைலா சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் ஃபுல்லா பாருங்க. நம்ம எப்படி போய் லாகின் பண்றது, என்னென்ன ப்ராசஸ், எப்படி போய் ஒர்க் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம சேனல்ல இருந்து வர வீடியோ எல்லாமே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல இருந்து வர வீடியோ வந்து உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வராம இருந்தா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் பேஜ் இது மூணுத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு வராம இருந்தா நம்ம போடுற வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமா, பிரைவேட் ஜாப் சம்பந்தமா, ஒரு வெப்சைட் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது, ஒரு அப்ளிகேஷன் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது, பிசினஸ் ஐடியா டிப்ஸ், இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க. வாங்க இப்ப இந்த ஒர்க்கை பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். டெலிகிராம் அப்ளிகேஷனை வந்து நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட பிளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர் டெலிகிராம் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அது ஜஸ்ட் உங்களோட நம்பர் இல்லைன்னா கூகுள் சைன் அப் மூலமா நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ட்ரஸ்ட்பைலட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்காவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 86% வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட்பைலட்ல. இப்ப டைரக்டா இந்த வெப்சைட் குள்ள நம்ம போலாம். இந்த வெப்சைட் குள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம ஒர்க் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்தோடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் யூசர் வந்து இருக்காங்க, எவ்வளவு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளவு ஆட்ஸ் இருக்கு, எவ்வளவு பேர்ல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஏன் பிசிஹெச்ஆர் அட்வர்டைஸ் ஹெச்கே பாட் அப்படி இல்லைன்னா ஏன் பிஎன்சி அட்வர்டைஸ் ஹெச்கே பாட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்ட்னு சொல்லி நிறைய இது வந்து இருக்கும். இதுல நம்ம எதை சூஸ் வந்து பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பிடிசிஆர் அட்வர்டைஸ்மெண்ட் பாட் அப்படின்னு நீங்க காட்டுது பாத்தீங்களா, இதை ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களோட டெலிகிராம் பேஜ்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே என்ட்ரி ஆயிடும். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா இங்க ஸ்டார்ட் அப்படின்னு காட்டுதா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இங்க ஏன் அப்படின்னு காட்டுதுங்களா, ஏன் கிரிப்டோ கரன்சின்னு காட்டுதுங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லாகின் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப ஓப்பனை கிளிக் பண்ணதும் நம்ம வந்து டைரக்டா கூகுள் குரோம் பேஜ்குள்ள வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனதே நம்மள வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இப்ப லாகின் வந்து பண்ணிக்கலாம். நீங்க அதுல போய் கன்ஃபார்ம் லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த டெலிகிராம நீங்க தான் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எஸ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் வந்து ஆயிடுச்சு. இப்ப சைட்ல மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப இங்க ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம எதை வந்து கிளிக் பண்ண போறோம்னா ஏன் அப்படின்னு சொல்லி சி ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசிட் சைட் அப்படிங்கிற மாதிரி காட்டுதுங்களா, இங்க இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. விசிட் சைட்டை நீங்க கிளிக் பண்ணதும் இதுல அவங்களோட சேனல் டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதுல எல்லாமே ஃப்ரீ தான். இப்ப நம்ம வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதும் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. எகைன் ரிட்டர்ன் பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா மறுபடியும் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எகைன் பேக் வந்துருங்க. மறுபடியும் இங்க ஜாயின் வந்துக்கோங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப பேக் வந்ததும் எகைன் வந்து பாத்தீங்கன்னா விசிட் சைட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததும் இங்க கோ டு வெப்சைட் அப்படின்னு காட்டுதுங்களா,
அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததும் இப்ப ஓபன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் நம்ம கூகுள் குரோம் குள்ள என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனாலும் இப்ப கோ டு வெப்சைட் அப்படின்னு காட்டுதா, இது கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, நம்ம ஏன் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது பிடிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.000 பிடிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணோம்னா நம்ம கிட்ட இப்ப இவ்வளவு பிடிசி காயின்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது நம்ம வித்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னா மறுபடியும் இந்த வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபேஸட் பே இல்லைன்னா பேனர் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஃபேஸட் பே மூலயமா நீங்க வித்ட்ரா வந்து பண்றதா இருந்தா நீங்க எந்த ஒரு கமிஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படியும் இதுல நம்ம என்ட்ரி ஆனோடனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் டிஆர்எக்ஸ் அப்படின்னு காட்டுதுங்களா, இதுல வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம் பேஜ்குள்ள வந்து என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனோடனே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதுல ஏன் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல விசிட் சைட் அப்படின்னு காட்டுதுங்களா, இந்த விசிட் சைட்டை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோ டு வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி காட்டுதா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்ப ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் கோ டு வெப்சைட் அப்படின்னு காட்டுதா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கோ டு வெப்சைட் குள்ள என்ட்ரி ஆன உடனே நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளோட இதுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா நம்ம டெலிகிராம் பேஜுக்குள்ள என்ட்ரி ஆனோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்கம் வந்து இதுக்கான இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசீவ் வந்து பண்ணிடுவாங்க. இப்ப பாருங்க, நான் இதுல ஒர்க் பண்ணதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.020 டிஆர்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு டிஆர்எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி நம்ம வந்து பாத்திரலாம். அதாவது இங்க வந்து பாருங்க, நீங்க ஒரு டிஆர்எக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ருபீஸ், அதாவது வந்து 9.25 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஒரு டிஆர்எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 ருபி. இந்த மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த ஒர்க் எடுத்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸட் பே பேனியர் மூலமா வந்து வித்ட்ரா வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸட் பேல வந்து மினிமம் வித்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா 0.004 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அதாவது 1 ருபி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸட் பே நம்ம கிளிக் கொடுத்தோம்னா ஃபேஸட் பேயோட நீங்க அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி வந்து இங்க வந்து என்ட்ரி வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க், நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போறது கிடையாது. இந்த வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல இது ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒர்க் சம்பந்தமா இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.